திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதர. திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத் சங்கமம் புரசை திருநெறி கழகம் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி கொண்டு வருகின்ற திருமூலர் அருளி செய்த திருமந்திர விளக்க உரை தொடர் நிகழ்ச்சியிலே நாம் தொடர்ந்து முதல் தந்திரத்திலே இடம்பெற்றுள்ள உபதேசம் என்கிற பகுதியை தொடர்ந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திருமந்திரத்திலே உபதேசம் என்கிற பகுதியை ஒரு 30 பாடல்களில மண்டலித்து வருமாறு அந்தாதியாக வருமாறு திருமூலர் அருளி செய்திருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட செய்தியை சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிற பொழுதுதான் ஒரு தொடர் நூலிலே ஒரு பகுதியை மட்டும் அந்தாதியாக அமைப்பார்கள். அப்படி இந்த பகுதியும் திருமந்திரத்துல 3000 பாட்டுக்கு மேல செய்திருக்கிறாங்க சாமி. அதுல இந்த ஒரு 30 பாட்டு மட்டும் அந்தாதியாக வரும்படி அமைத்திருக்கிறார்கள். அந்தாதினா ஒரு பாடலினுடைய நிறைவு சீரோ சொல்லோ எழுத்தோ அடுத்த பாடலினுடைய முதல் எழுத்தோ அல்லது முதல் சொல்லோ அல்லது முதல் சீராகவோ அது வரும். கடைசி பாடலினுடைய கடைசி சொல்லு அல்லது சீரு முதல் பாடலுக்கு அப்படியே மண்டலிச்சு வரும். இந்த மாதிரி அமைப்புல இந்த உபதேசங்கிற பகுதியை செய்திருக்கிற பொழுது ஏதோ ஒரு செய்தியை அவர் நமக்கு சொல்ல வேண்டும் என்று இந்த பகுதியில இப்படி அமைத்திருக்கிறார் என்று நமக்கு தெரிகிறது. உபதேச பகுதியிலே மொத்தமா ஒரு 30 பாடல்கள் செய்திருக்கிற அந்த கணக்கை பார்க்கிற பொழுது 3000 பாடல்களையும் படிக்க முடியல அல்லது 3000 பாடல்களையும் படிப்பதற்கு முன்பாக இந்த 30 பாடல்கள்ல அந்த 3000 பாட்டிலையும் என்ன கருத்து சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறத படிக்கிறவர்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தணுங்கிறதுக்காக இந்த 30 பாடல்ல செய்திருக்கிறார். அடிப்படை நோக்கம் என்ன? 3000 பாட்டுக்கு 3000 பாட்டு என்ன நோக்கத்துல செய்திருக்கிறார் அப்படிங்கிற பொழுது ஊனுடம்பில் பிறவி விடம் தீர்ந்து உலகத்தோர் உய்ய ஞானம் முதல் 4 மலர் அப்படிங்கிறார். திருமந்திர மாலை ஞானம் யோகம் கிரியை சரியை என்று சொல்லக்கூடிய 4 மலர்களை கொண்டு தொடுக்க பெற்ற திருமந்திர மாலை அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப 3000 பாட்டும் சொல்லுகிற திரண்ட செய்திகள் என்ன அப்படின்னா, உயிர்கள் படிநிலையிலே சென்று சிவத்தை அடைய வேண்டும். அப்படி படிநிலையிலே செல்வதற்கு 4 படிநிலை இருக்கிறது. சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு ஒரு 4 படிநிலை. இந்த 4 படிகளில் நிலையிலே செல்லுகிற பொழுது சிவத்தை அது அடைந்து விடுகிறது. இந்த 4 நிலைகளை பற்றி தெளிவாக பேசுவதுதான் இந்த 3000 பாட்டினுடைய திரண்ட கருத்து. இந்த சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய இந்த 4க்கும் 4 பயன்கள் சொல்லுவார். சாலோகம் சாமீபம் சாரூபம் சாயுச்சியம் என்று 4 நிலையை சொல்லுவார். இந்த 4 நெறிகளுடைய மார்க்கத்தை தாச மார்க்கம் சத்புத்திர மார்க்கம் சக மார்க்கம் சன்மார்க்கம் என்று சொல்லுவார். இப்படி எல்லாம் பின்னால் விரிச்சு பேசுவார். இந்த பகுதிகளையே அப்படியே பின்னால இவற்றையே மார்க்கங்களாகவும் அந்த மார்க்கத்திலே சொல்லப்படுகின்ற தத்துவங்களாகவும் செய்திகளாகவும் சொல்லுவார். ஒரு பழமொழி ஒண்ணு உண்டு, ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வந்தா சரி. கொழுக்கட்டை வேகணும். சட்டி ஓட்டையா இருந்தாலும் சாமர்த்தியக்கார பெண்மணியா இருந்தா ஓட்டை சட்டியிலையும் கொழுக்கட்டையை வேக வச்சிடும். அதுபோல ஓட்டைகள் நிறைந்த இந்த உடம்பை வைத்துக் கொண்டு ஆன்மாவை பக்குவப்பட வைத்து விடுவதில் தான் குருவினுடைய சாமர்த்தியம். பக்குவம் என்பது ஒரு ஆன்மா அடைவதற்கு விரும்பும், அதற்கு உரிய சூழ்நிலை இருக்காது. எங்க கல்லூரியில் ஒருத்தர் பணியாற்றுகிறார், உயர்ந்த பதவியில் இருக்கிறார். அவரு என்கிட்ட பேசும்போது சொன்னார், நானு நீங்க பேசுனத ஒரு இடத்துல கேட்டேன். அப்ப நீங்க சொன்னீங்க குருவை தேடி அடைய முடியாது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது நீங்க சொன்னது கரெக்ட் தான்ட்டு. அப்புறம் தேடுறதை நிறுத்திட்டேன் அப்படின்னு அனுபவத்தை சொன்னார். குருவை தேடி ஒரு இடத்துக்கு போனேன். ஒருத்தர் சொன்னார், அங்க ஒரு குரு இருக்காரு, அவர் வரவர்களை சீடரா எடுத்துக்குவார், நீங்க அங்க வேணா போய் ட்ரை பண்ணுங்கன்னாரு. நான் உடனே அவரை பாக்கிறதுக்கு நேரம் அங்க போனேன். அதாவது 1972 சொல்றாரு. அங்க போகும்போது அங்க ஒருத்தர் இருந்தாராம், சாமியார் மாதிரி ஒருத்தர் இருந்தாராம், துறவி. அவர்கிட்ட இவர் போனாராம். எல்லாரும் உட்கார்ந்தாங்களா, இவரு அங்க போய் இவ்வளவு சாமி விட்டு அவர்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தாராம். அவரை பார்த்து இவர் கேட்டாராம், என்ன எதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்டாராம். இன்னும் அவர் சொன்னாராம், இல்ல இங்க பக்கத்துல ஏதோ காசி விஸ்வநாத கோயில் இருக்கு, அங்க ஒருத்தர் இருக்கிறாராம், அவர் எனக்கு குருவா இருப்பாருன்னு தேடிட்டு வர, அந்த கோயிலும் அந்த இடமும் எங்க இருக்குன்னு கேட்கலான்னு தான் உள்ள வந்தேன். ஆக இப்ப என்ன பார்க்க வரல நீ, சரி அப்ப அங்க போ, அங்கதான் இருக்குது அப்படின்னு அடையாளம் சொன்னாராம். இவர் அங்க போய் பாத்துருக்கிறார். அவரை பார்த்துட்டு பேசிட்டு வந்திருக்காரு. வந்தாலும் கூட இவருக்கு வந்ததுக்கு அப்புறம் இவர் மேலேயே ஞாபகமா இருந்திருக்கு. முதல்ல பார்த்து வழி கேட்டாரு, அவர் மேலே ஞாபகமா இருந்திருக்கு. சரி அவரை போய் ஒரு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு ஒரு தடவை போய் பாக்குறது. அவரை பார்த்துட்டு வருது. அப்புறம் அவர்கிட்ட ஒரு நாள் சொன்னாரா, நம்ம திருவண்ணாமலை போகலாம் அப்படின்னு. சரி போகலாம் அப்படின்னு. ஒரு 6-7 மாசம் ஆயிடுச்சு அவர்கிட்ட போயிட்டு பழகிட்டு இருக்கும் போது. திருவண்ணாமலை போயிட்டு இருந்தாங்களாம். போயிட்டு அங்க போன உடனே அவர் கேட்டாராம், நான் உங்கள்ட்ட கொஞ்ச நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், என்ன நீங்க சீடரா ஏத்துக்குங்க, நான் உங்களை குருவா ஏத்துக்கணும். அதுக்கு அவர் சொன்னாரா,
அட போட, உன்னை எவன்டா சீடனா வச்சுக்குவான்? உனக்கு பக்குவம் எல்லாம் பத்தாதுடா, நீ எல்லாம் இன்னும் வரதுக்கு லாயக்கே இல்ல. ஏதோ வரியா பேசுறீன்னு நானும் பேசிட்டு இருக்கேன் உங்க கூட. நீ உடனே சீடன் ஆகிற அளவுக்கு உனக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? அதெல்லாம் காலம் வரும். பேசாம கோயில சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு. இவ்வளவு நாள் பழகிட்டு 6 மாசம் 8 மாசம் பழகிட்டு நாம போனோம், அவர் பேசினாரு, நாம வந்தோம், இவ்வளவு அந்யோன்யமா இருந்துவிட்டு கடைசியில சீடரா ஏத்துக்குவாருன்னு நாம நினைக்கிற பொழுது இப்படி சொன்னாரே அப்படின்னு இவரு ரொம்ப கொஞ்சம் வருந்தினாராம். அப்புறமா வீட்டுக்கு வந்துட்டேன் நானு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு உங்க சொற்பொழிவை கேட்டேன். கேட்டப்புறம் தான் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, குருங்கிறவர் தேடி போய் அடைகின்றவர் அல்ல, தேடி வருகிறவர். நாம பக்குவம் பெற்றுட்டா நாம தேடி எல்லாம் போனோம், தானா வந்துருவார். அதனால நாம இதுக்காக கிடந்து அலைய வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. நிறுத்திட்டேன் நான். இப்ப மனசு எனக்கு சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னார். இந்த குருவை பத்தி சொல்லுகிற பொழுதே இந்த குருவை அடையிறதுல நாம அவசரம் காட்டவே கூடாது. அதை தெளிவா இங்க பேசுகிறார் நம்ம திருமூலர் சொல்லுகிறார். குருவை அடையணும், குருவை பெற வேண்டும் என்று நாம் சொல்லுகிற பொழுதே நாம அதற்குரிய பக்குவத்தில் இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே அறிந்து கொள்ள இயலாது. நாம நினைப்போம் நாம ரொம்ப பக்குவத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் நாம் பெற்ற பக்குவம் என்னங்கிறது உள்ள இருக்கிற சிவனுக்கு தான் தெரியும். அதனால நாம அதை பற்றி கவலைப்படாம பக்குவம் பெறுவதற்கான நிலையிலே நம்ம சென்று கொண்டு இருக்க வேண்டும். உதாரணமாக நூல்களை பயிலுதல், நூலை கற்றல், சொற்பொழிவை கேட்டல், அடியார்களோடு பழகுதல், அடியார்களோடு இணங்கி இருத்தல், அடியார் திருக்கூட்டத்திலே இருத்தல், இப்படின்னு இருந்துகிட்டே வருகிற பொழுதுதான் நமக்கு அந்த பக்குவமானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொண்டே இருக்கும். அப்படி இருந்துகிட்டு இருக்கும் பொழுதுதான் இந்த பக்குவத்தினுடைய முதிர்வு நமக்கு தெரியாமே நமக்கு இறைவனுக்கு தெரிஞ்சு குரு அனுப்புவார். வந்திருக்கிறவரு குருன்னு நமக்கு தெரியாது, அப்படி வந்து சேருவார். ரொம்ப அற்புதமா மணிவாசகர் புராணத்துல சொல்லுகிற பொழுது பரஞ்சோதியா சொல்லுகிறார், உண்ணு நீர் விடாய்க்கு உவரு நீர் உண்டவர் ஒப்ப. குருவை தேடி அலையாத இடம் கிடையாதா யாரு? வாதவூரர். எங்க போத்தாலும் இவர் நம்ம குருவா இருப்பாரா, அவர் நம்ம குருவா இருப்பாரா அப்படின்னு ஒவ்வொருத்தரையா பார்த்து 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 கடைசியில அவருக்கு குருவே கிடைக்கல. இதுக்கு சொல்ற, நிரம்ப தாகம் உடைய ஒருவனுக்கு ரொம்ப தாகம், மெரினா பீச்சுக்கிட்ட அலைஞ்சிட்டு இருக்கிறான், குறுக்குன்னு எடுக்குமா, என்ன தாகமா இருக்குன்னா, இங்கதான் இவ்வளவு பெரிய கடல் இருக்கு, தண்ணி இருக்கு, போய் குடி அப்படின்னு ஒருத்தன் குடிக்க முடியுமா? கடல் நிறைய நீர் இருக்கலாம், தாகத்தை தணிக்குமா? உலகம் நிறைய மக்கள் இருப்பார்கள், குருவாக வர முடியுமா? அதுவும் மணிவாசகருக்கு அவர் இருக்கிற ஸ்டேட் என்ன அது சொல்லுகிறார். உண்ணு நீர் விடாய்க்கு, நிரம்ப தாகத்திலே அலைகின்ற ஒருவனுக்கு கடல் நீர் குடிப்பதற்கு கிடைத்தது போல மணிவாசகர் குருவை தேடுகிற பொழுது மக்கள் எதிர்பட்டனர் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அவருக்கு அந்த அவருடைய தாகத்தை தணிவிக்க அளவுக்கு யாரும் குரு கிடைக்கல, விட்டுட்டார். எப்படியோ இறைவன்கிட்ட வழின்னு. அப்புறம் இவரை தேடி போனார் குருவை இல்ல, குரு இவரை தேடி வந்தார். ஈர்த்தன்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானார். அவங்க நாம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, குருவருள் இல்லாமல் திருவருள் கிட்டாது, குருவருளை தேடிச் சென்று அடைய முடியாது. குரு நம்மை தேடி வருவார் என்பதுதான் சைவத்துல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்தி. அதை தெளிவுபடுத்துகிறார் நம்முடைய திருமூலர். இந்த தெளிவு பெற்ற நிலையில குருவை பெற வேண்டும் என்கிற அந்த பக்குவத்திலே நாம் நம்மை சரியை கிரியை யோகம் என்று சொல்லக்கூடிய நெறிகளிலே நாமை பக்குவப்படுத்திக் கொண்டு வருகிற பொழுது அந்தந்த நிலைக்கு தக்கவாறு அந்தந்த குரு கிட்டுகிறார். சரியில நிக்கிறோம், கிரியையில நிக்கிறோம், யோகத்துல நிக்கிறோம், ஞானத்துக்கு வருகிறோம். எல்லாத்துக்கும் பேரு சைவத்துல என்ன பேரு வச்சிருக்காங்கன்னா தவம்னு பேரு வச்சிருக்காங்க. நம்மை பொறுத்த வரைக்கும் தவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியில நின்னா தவம், கிரியையில நின்னா தவம், யோகத்துல நின்னாலும் தவம் தான். சரியை என்பது திருக்கோயிலை பொறுத்த அளவுக்கு தொண்டுகள் செய்தல், அடியாருக்கு தொண்டுகள் செய்தல், திருக்கோயிலை வலம் வருதல், சொற்பொழிவு கேட்டல், அடியாரோடு இணங்கி இருத்தல், இதெல்லாம் சரியை. அடுத்தது கிரியை. இது எல்லாமே புறத்துல இருந்தது, கிரியை கொஞ்சம் அகத்துல. அப்படியே அகமும் சம்பந்தப்பட்டு பூசையை தினந்தோறும் சிவபூசை இயற்றல், சிவபூசையில அகத்தை கொண்டு போய் அதுல பதிய வைத்தல், புறத்திலேயும் அகத்திலேயும் சேர்ந்து சிவத்தோடு கூடிய வரை ஒன்றி இருத்தல், இது கிரியை. யோகம் புறத்திலே இருக்கிறது எல்லாத்தையும் விட்டுறது, அகத்துல மட்டும் செய்யறது, புறப்பூசையே கிடையாது. இப்ப சரியை செய்கிற பொழுது ஒரு பலன் உண்டு. நான் ஒருத்தர் கேட்டார், சரியை செஞ்சுக்கிட்டே இருக்கிறார் ஒருத்தர், அவரு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, கிரியைக்கே போகல, என்னங்கய்யா ஆகுறது அப்படின்னு கேட்டார். அது என்ன நிகழும் அப்படின்னு சொன்னா இதுதான். அதனாலதான் இதுக்கு தவம்னு பேரு. ஏன் தவம் என்று பேர் என்று சொன்னால், சரியில இருக்கிற ஒருவர், சரியை செய்து கொண்டு இருக்கிற ஒருவருடைய வாழ்நாள் நிறைவு பெறுமானால் அவருக்கு சரியைக்கு உரிய பலனாக இருக்கக்கூடிய சாலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பதவி கிட்டும்.
சாலோக பதவி கிட்டும். சாலோக பதவியிலே இருந்து அந்த சாலோகம் என்று சொல்லக்கூடிய சிவலோகத்திலே இருந்து எத்தனை நாள் இருக்கணுங்கிறத கணக்கில் இருந்து முடித்த பிறகு திரும்பவும் மண்ணுலகில் வந்து பிறப்பார்கள். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புண்ணியம் சாலோக பதவியை அனுபவித்ததனுடைய புண்ணியத்தினாலே ஒரு மிகப்பெரிய நன்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப பொதுவா ஒரு ஷோவுக்கு டிக்கெட் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு ஷோ நடக்குது, டிக்கெட் வாங்குறீங்க, 150 ரூபாய் டிக்கெட். ஷோவுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போனீங்கன்னா ஷோ முடிஞ்ச உடனே என்ன ஆகும், அந்த டிக்கெட்லயே பதிவு பண்ணிருப்பான், குறிப்பிட்ட காட்சிக்கு மட்டுமே இது செல்லுபடியாகும் அப்படின்னு அதுலயே பிரிண்ட் பண்ணிருக்கும். காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கேயே உட்கார்ந்து அடுத்த ஷோ பாக்கிறதுக்கு உட்கார்ந்தா விடுவானா? விட மாட்டான். கிளம்பி வெளில போப்பா, இந்த பாருங்க டிக்கெட் வச்சிருக்கேன், போன ஷோ டிக்கெட்டியா, போ கிளம்பு, முதல்ல வெளியில போ அப்படின்னு வெளில அனுப்பிச்சிருவோம். ஒரு ஷோல பார்த்த டிக்கெட்டை அடுத்த ஷோவுக்கு செல்லுபடியாக, அவ்வளவுதான், படம் பார்த்ததுல முடிஞ்சு போச்சு, கிளம்பு அப்படின்றான். ஆனா தவம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலையில உலகத்திலே இருக்கக்கூடிய புண்ணியங்கள் பலவும் இந்த மாதிரி சினிமா ஷோ பாக்குற மாதிரி தான். 100 பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம் கிடைச்சது, அந்த புண்ணியத்தினாலே சொர்க்கபுரியில கொஞ்சம் பதவி கிடைக்கும், பேரின்பத்தை அனுபவிக்கலாம். அந்த அனுபவம் அதுதானே பேரின்பம் நாம நினைக்கிறோம். சொர்க்கலோகத்துல எல்லா விதத்தையும் அனுபவிப்பதான் பேரின்பம் நினைக்கிறோம். அதெல்லாம் அனுபவிப்போம். அந்த அனுபவித்து முடிச்ச பிறகு புண்ணியம் தீர்ந்து போச்சுன்னா அங்கிருந்து உருட்டி விட்டுருவோம், தொப்பக்கடியில் வந்து இங்க விழுணும். விழும்போது என்ன ஆகும் தெரியுங்களா? யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் தி வெரி பிகினிங், திரும்ப ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும். புண்ணியம் எல்லாம் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, திரும்ப ஆரம்பிக்கணும் கதையை. ஆனா சாலோகம் என்கிற அந்த புண்ணியத்தை அனுபவித்த பிறகு சாலோக பதவியில் இருந்தவர்கள் திரும்ப இங்க மண்ணில வந்து பிறக்கிற பிறகு அவர்கள் ஏற்கனவே ஈட்டி வைத்திருந்தார்கள் அல்லவா சரியைங்கிற தவம், அது முழுக்க அப்படியே இருக்கும். அப்படியே இருந்து அதுல இருந்து ஓபனிங் பேலன்ஸா கிரியை துவங்க ஆரம்பிச்சிடும். சரியை அப்படியே இருக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பேங்க்ல பணம் போட்டிருக்கீங்க, அந்த பணம் போட்ட இதை நீங்க ஒரு காலத்துல எடுத்து செலவு பண்ணீங்கன்னா அந்த அக்கௌண்ட் என்ன ஆகும்? ஜீரோ ஆயிடும் இல்லீங்களா, பணத்தை எடுத்து செலவு பண்ண. ஆனா சாலோகம் என்று சொல்லக்கூடிய அந்த பதவியை அனுபவித்த பிறகு உங்களுடைய சரியைங்கிறது எப்படி இருக்கும்னா, பிக்ஸட் டெபாசிட் போட்டுட்டு அதோட இன்ட்ரெஸ்ட் செலவு பண்ண மாதிரி. எப்படி இருக்கும்? இன்ட்ரெஸ்ட் தான் செலவு பண்ணிருப்போம். எப்படி இருக்கும்? அப்படியே இருக்கும். அது போல சாலோகம் என்று சொல்லக்கூடிய பதவி அந்த இடத்தை அனுபவித்த பிறகு திரும்ப மண்ணிற்கு வருகிற பொழுது இந்த சரியை அப்படியே இருந்து தொடர்ச்சியா கிரியைக்கு போவார்கள். அவர் கிரியையிலிருந்து யோகம் போவார். அதனாலதான் இந்த தவம் எப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த தவம் இதற்குரிய பயனை அனுபவித்த பிறகும் கூட இது அளவில் குறையாது, அப்படியே நிற்கும். மித்த புண்ணியங்கள் எல்லாமே நீங்கள் அனுபவித்த பிறகு இல்லையாம் போகும். அதனால தான் நாம பசு புண்ணியமும் பாச புண்ணியமும் என்று சொல்லக்கூடிய 2 புண்ணியங்களும் சொர்க்க நிலையத்திலே நாம் வேண்டியவற்றை அனுபவித்த பிறகு அவை இல்லாமற் போகும். ஆனால் சரியை கிரியை என்பவைகள் எல்லாம் அதற்குரிய பதவிகளாக இருக்கக்கூடிய சாலோகம் சாமீபம். சாலோகம்னா ஒண்ணு இல்ல, சிவலோகத்துல ஒரு ஆளா நாம் இருப்போம். அங்க எப்படி ஒரு நாட்டுல ஒரு அரசனின் கீழே குடிமகனாக இருப்பது போல சாலோகம். சாமீபம் என்பது அரசனுக்கு அருகாமையில போய் அரண்மனையில ஒரு உத்தியோகம் கிடைக்கிற மாதிரி, அமெரிக்காவில ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி சாலோகம், அமெரிக்காவில செனட்லயே ஒரு வேலை கிடைக்கிற மாதிரி சாமீபம். கிட்டக்க போயாச்சு. சாரூபம், நீங்களே பிரசிடென்ட் மாதிரி கிட்டத்தட்ட. சாயுச்சியம், முழுதும் சிவமாம் தன்மை, அதான் சாயு. அதை சொல்லுகிற பொழுது இப்படி சொல்லலாம். இல்லாட்டி சாலோகம் சிவலோகம், சாமீபம் அரசாங்கத்துல அதிகாரி, சாரூபம் இந்த அரசாங்க அதிகாரிக்கு மேல அரசனுக்கு அருகாமையில இருந்து அது என்னது, ஆத்தரைஸ்டு சிக்னட்டரி, ரொம்ப அரசனுக்கு பதிலாக கையெழுத்து போட்டு எல்லாவற்றையும் ஏற்றலாம் அந்த அளவுக்கு. அதுதான் சாரூபம். உருத்திரல்னா சாரூப பதவி பெற்றவர். சிவனை போலவே வேஷம் உடை உடுத்திருப்பான். சாரூபம், சிவனை போலவே சூலம், சிவனை போலவே ரிஷபம் எல்லாம் இருக்கும், அது சாரூபம். சாயுச்சியம்ங்கிறது அம்பாளும் சிவமும் போல. இதுதான் அந்த நிறைவா இருக்கக்கூடிய ஞான நிலையில அடையக்கூடிய. எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இவற்றையெல்லாம் இந்த சாலோகம் சாமீபம் சாரூபத்திற்கு காரணமாக விளங்கக்கூடிய சரியை கிரிய யோக தவம் இருக்குதே, இந்த தவத்தை நாம் செய்கின்ற பொழுது தவத்தினுடைய நாம் ஒருத்தர் நினைக்கலாம், ஒருத்தர் கோயில தொண்டு செய்கிறார், ஒருத்தர் சிவபூஜை செய்கிறார், ஒருத்தர் யோக நிலையில் நிற்கிறார், எல்லாரும் இப்படி பல்வேறு நிலைகள்ல இருக்கிறார்களே, இவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டா இவங்க எல்லாம் என்ன ஆவார்கள், இவர்களுக்கு எல்லாம் ஒன்றாக இருக்குமா, இல்ல இவங்க மீண்டும் எப்படி மனிதர்களா? கவலையப்படாதீங்க, எங்க நீங்க விட்டீங்களோ அந்த இடத்துல இருந்து ஸ்டார்டிங். அடுத்தது அந்த அமைப்பு முறையே, பிறப்பினுடைய அமைப்பு முறையை இறைவன் அப்படித்தான் அமைத்து தருகிறார் என்பதுதான் சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை. அதை இங்க ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். நாம இந்த உடம்பு பெற்றதனுடைய தத்துவத்தை நாம் அறிகின்ற வரை நமக்கு உடம்பு கொடுத்துக்கிட்டே இருப்பார். உடம்பு எதுக்கு வந்ததுன்னு நமக்கு உணர்ச்சி வந்துருச்சுன்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் உடம்பு வராது. என்னைக்கு உடம்பு எதுக்கு வருது அப்படின்னு நமக்கு உணர்வு வருகிறதோ அன்னைக்கு தான் நமக்கு உடம்பு நீங்கிரும்.
உடம்பை பெற்றதனுடைய பயனை அறிகின்ற வரை எதுக்கு உடம்பு வந்திருக்குன்னு கேட்டா நாம அதை அனுபவிக்கிறதுக்கு இதை அனுபவிக்கிறதுக்கு என்று தவறாக நினைக்கிற வரைக்கும் இந்த அனுபவங்களை பெறுவதற்கு பிறவி வந்துகிட்டே இருக்கும். உடம்பு எதற்காக வருகிறது அப்படின்னு நாம உணர வேண்டும். எப்ப உணர்வோம்னா பிறப்பை நீக்கிக் கொள்வதற்காகவே இந்த உடம்பு வருகிறது என்று என்றைக்கு உணர்வு வந்து அதற்கான செயலில் ஈடுபடுகிறோமோ அப்பவே உடம்பு விட்டுவிடும். அது வரைக்கும் வரும். அது வரைக்கும் வரும். ஆசா நிகழும் துகளாயின பின் பேசா அனுபூதி பிறந்ததுவே சொல்லுகிறார். அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பன பேர் பெற்று உரு செய்து அவ்வூரு அப்பினில் கூடி அது ஒன்றாகுமாறு போல் செப்பிடின் சீவன் சிவத்துள் அடங்குமே. இந்த உப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த உப்பு தண்ணியில கலந்து இருக்கிற பொழுது அதுக்கு ஒண்ணுமே இல்ல. ஆதித்தன் வெம்மையால் உப்பன பேர் பெற்று, அதுக்கு ஆதித்தன் கடுமையான அந்த வெப்பத்தினாலே நீரிலிருந்து பிரிந்து அது ஒரு வடிவம், ஒரு நிறம், ஒரு பேரு இத்தனையும் வந்துருச்சு. அதுக்கு இந்த உருவம், பெயரு, குணம் இதெல்லாம் அதுக்கு வந்தவுடனே எதுக்கு காரணம், என்ன காரணம் என்று கேட்டால் அதற்கு உருவம் வந்ததற்கும் அதுக்கு பேர் வந்ததற்கும் அதுக்கு என்ன பேரு, உப்புன்னு பேரு. அப்பினில் கூர்மை ஆதித்தன் வெம்மையால் உப்பென பேர் பெற்று, உப்பு அப்படின்னு அதுக்கு பேரு. உரு செய்து அதுக்கு ஒரு உருவம் வந்துருச்சு, கிறிஸ்டலைஸ்டு ஷேப் இல்லீங்களா. உப்பென பேர் பெற்று உரு செய்த அவ்வுரு, இப்படி உருவமும் பெயரும் கொண்டு வடிவமும் கொண்டு அது வெளிப்பட்டது. அது சிவத்தை பிரிந்ததினாலே அதற்கு இந்த வடிவம் வந்தது. எப்பொழுது அந்த உப்பானது நீரிலே சென்று கூடுகிறதோ அப்ப உடனே அதுக்கு என்ன ஆகுது, இங்க இந்த தண்ணியில உப்பை கலந்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, இந்த பார்த்தவொடனே இது என்னன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க, நீர் தான் சொல்லுவீங்க. இப்ப இந்த நீர் இங்க இருக்கு, இதுல இருக்கிற உப்பு எடுத்து இங்க வச்சிருக்கேன், இதையும் வச்சிருக்கேன், இது என்ன சொல்லுவீங்க, இது உப்பு, இது அப்பு. அப்புன்னா நீர்னு அர்த்தம். அப்பார் சடையப்பன் ஆனந்த வார்கடலே ஒப்பாக ஒப்புவித்தார் உள்ளிருக்கும் இல்லையா, அது சொல்லிருக்காரு. அப்புன்னா என்ன அர்த்தம், நீர் அர்த்தம். இங்க இருக்கிறது அப்பு, இங்க இருக்கிறது உப்பு, ரெண்டு தனித்தனியா இருக்கும்போது பேரு. இந்த உப்பை தூக்கி இது உள்ள போட்டேன்னு வச்சுக்கோங்க, உப்புக்கு பேர் போச்சு, உப்புக்கு வடிவம் போச்சு, உப்பு இருக்கிற இடமும் தெரியாம போயிடுச்சு. இப்ப சிவம் பேரு சீவன் பேரா இருக்கிற பொழுது இதுக்கு சீவனுக்கு உடம்பு வந்து அதுக்கு ஒரு பேரு சிவகுமார் அப்படின்னு ஒரு பேர். இந்த பெயரை கொண்டு இது உறவுகிறது, இந்த பெயரை கொண்டு அது மயங்குகிறது, ஒரு வடிவத்தை கொண்டு திரிகிறது. இதுக்கு இந்த வடிவம் எது வரைக்கும் இருக்கும்னா சிவத்தோடு சென்று கலக்கிற வரை இருக்கும். செப்பிடில் சீவன் சிவத்துள் அடங்குமே, அது வரைக்கும் இதுக்கு இந்த வடிவம், இந்த பெயர் இவைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த உப்பு அப்பிலே சென்று கரைவது போல சீவன் சிவத்துள் சென்று அடங்குகிற பொழுது சீவன் வேறு சிவன் வேறு என்கிற வேறுபாடு இல்லாமல் சீவன் தம்மை சிவமாகவே எண்ணும். கலந்த பிறகு சீவன் தம்மை சிவமாக எண்ணுவது வேறு, கலக்கிறதுக்கு முன்னாடியே சீவன் தன்னை சிவமாக எண்ணுவது வேறு. கலக்கிறதுக்கு முன்னாடியே சில பேர் தன்னை சிவம்னு சொல்லிட்டு அலைகிறான், நான் தான் பரம்பொருள், நான் தான் கடவுள்னு சொல்றான் இல்லையா. அது தான் சிவத்திலே சென்று கலப்பதற்கு முன்பாகவே தன்னை சிவமாக உணர்வது ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. ஆணவம் இருக்கிற வரைக்கும் ரெண்டும் ஒன்னா கலக்காது, ஆணவம் நீங்கிய பிறகுதான் இரண்டும் ஒன்னா கலக்கும். இப்ப நாம ஒரு குறிப்பு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆணவம் என்று சொல்லக்கூடிய ஒரு மலம் சொல்றோம் இல்லையா, சைவம் மட்டும்தான் சொல்லுது, வேற யாருமே சொல்லல. இன்னும் சொல்ல போனா நம்ம சிவத்தை ஒப்புக்கொள்ளுகிற சமயமாக விளங்கக்கூடிய பல சமயங்கள், சைவ சமயங்களை இந்த ஆணவ மலத்தை ஒத்துக்கிறது இல்ல. வேதாந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்ன, மாயையிலிருந்து விடுபட்டால் முக்தி. எதுல இருந்து விடுபட்டா, மாயையிலிருந்து விடுபட்டா முக்தி அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. சித்தாந்தம் என்ன சொல்லுகிறது, நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். திருமுறை பற்றி நாம பாடல்களை தெரிந்து கொள்கிற பொழுது வேதாந்தம்னா என்ன, சித்தாந்தம்னா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் ரெண்டையும் அப்படி தெரிந்து கொள்வது ரொம்ப அடிப்படை உண்மை. ரெண்டுக்கு அடிப்படையே என்ன வேறுபாடுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். வேதாந்தம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொன்னா, நீ என்று உன்னுடைய மாயையை வெல்லுகிறாயோ முக்தி அப்படின்னு அது சொல்லுது. நாம என்ன தெரியுமா சொல்றோம், மாயை என்பது இறைவன் நமக்கு தந்தது. நாம வெல்ல வேண்டுவது மாயை மட்டுமல்ல, மாயையை வெல்லுவதனாலே நமக்கு கிடைத்த அந்த வல்லமையை கொண்டு வேறொன்றை ஆணவம் என்று ஒன்று சொல்லை வெல்ல வேண்டும். இதுதான் நம்முடைய நோக்கம், சைவன் நோக்கம். அவங்க என்ன சொல்லுகிறார்கள் வேதாந்தத்துல, ஆன்மா பிரம்மம் கடவுள் தான், இது இந்த மாயையில எப்படியோ சிக்கிருச்சு,
மாயையை விட்டு இது விலகுமானால் இது பிரம்மமாகும். பிரம்மம் மாயையில சிக்கி இருக்கு. ஒரே பிரம்மம் தான் அத்தனை ஆன்மாக்களாக ஆகியிருக்கு. ஒரே சூரியன் பல குடங்களிலே தெரிவது போல தெரிகிறது. ஆனால் இவைகளெல்லாம் மாயையில் சிக்கி இருப்பதினாலே அவை பிரம்மமாகவில்லை. என்று மாயை சூழ்நிலை விலகுகிறதோ அது பிரம்மம். இப்ப நாம என்ன கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா, சரிங்க அது பிரம்மம் சொல்லுகிறீர்கள், அது பிரம்மம். இப்ப நாம சிவம்ங்கிறத பிரம்மம் பிரம்மம்ங்கிறீங்க. இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடியதுக்கு எப்படி இந்த மாயை என்கிற மலை சேர்ந்தது? அதுதான் நம்ம கேள்வி. இதை வெல்லணுங்கிறீங்க, ஏன் சேர்ந்ததுன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னா, நீங்க பிரம்மம் என்பது சிவத்துக்கு, அதாவது இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பொருள். நாம சிவம் சொல்றவங்க சிவம் சொல்ல மாட்டாங்க. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய நீங்க சர்வ வல்லமை படைத்த அந்த ஒரு பிரம்மமாக இருக்கக்கூடிய இதுக்கு மாயை எப்படி சேர்ந்தது அப்படின்னு கேட்டா அவங்க சொல்லுறாங்க, அது எப்படியோ சேர்ந்துருச்சு. அதை விட்டுச்சுன்னா அது போய் பிரம்மம் ஆகிடும், பிரம்மத்தோட கலந்து. நாம கேட்கிறோம், சரி பிரம்மத்தோட கலந்துருங்கிறீங்களே, ஒரு தடவை மாயை பிடிச்சுதான் இது இப்படி சேர்ந்தது. பிரம்மத்தோட கலந்ததுக்கு அப்புறமா திரும்ப மாயை பிடிக்காதுன்னு என்ன நிச்சயம்? ஏற்கனவே பிரம்மமா இருந்தது தானே மாயை பிடிச்சு இப்படி வந்திருக்குது, திரும்ப பிடிக்காதுங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? இல்ல அது அதுக்கு பிடிச்சதுக்கு காரணம் அதனுடைய அறியாம, அதனால பிடிச்சிருச்சு அப்படின்னு. நீங்க அறியாமன்னு சொன்னீங்க பாருங்க, அதைத்தான் சைவம் ஆணவம்ங்கிறது. தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு புரியுதா? நாம மாயையை வெல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். நாம மாயை என்பது இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு வல்லமை. அதை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த வல்லமையை கொடுத்து அதை வெல்லு அப்படின்னு சொல்றாரு. நான் என்னுடைய புத்தகத்துல கூட எழுதியிருக்கேன். ரஷ்யாவில் இந்த குழந்தைங்களை பிடிச்சி ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு பார்த்த அந்த டிவில 3 வயசு 4 வயசு குழந்தைங்களை எல்லாம் இந்த தண்ணி தொட்டி பெருசா கட்டி வச்சு அந்த தண்ணி தொட்டிகளை தூக்கி தூக்கி தபக்கு தூக்கி போடுறான். அந்த குழந்தைங்க எல்லாம் 4 வயசு 5 வயசு கீழே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விடுறான் தண்ணியில. பெத்தவங்க பார்த்தாங்கன்னா துடிச்சு போடுவாங்க. அது போய் உள்ளுக்குள்ள போய் தத்தளிக்குது, தபக்குன்னு கையை காலி அடிச்சுட்டு சில இது உள்ளே போகுது, மூச்சில திணறுது. அப்புறம் என்ன பண்றாங்க நீங்களா, ஒரு ட்ரெயினர் ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன பண்றான், அப்படியே மெதுவா கீழே தொட்டிக்குள்ள இறங்குறான். இதெல்லாம் தவிர பெரிய தொட்டி, நீச்சல் குளம் மாதிரியே இருக்கு. மெதுவா இவன் கீழே இறங்குறான். இறங்கிட்டு என்ன பண்றான், அப்படியே ஒரு விரல் அப்படி 2 விரல் அப்படி கொடுக்குறான். கொடுத்து அப்படியே தூக்குறான். அத இது உள்ளுக்குள்ள தண்ணிக்குள்ள தவிச்சிட்டு இருக்கா, இப்படி ஒரு 2 விரல் தூக்குறான், இப்படி ஒரு தூக்குறான். தூக்கிட்டு என்ன பண்றான், டக்குன்னு விட்டுறான், கீழே போயிடுது. அப்புறம் என்ன பண்றான், 2 கால் இருக்குல்ல, இந்த 2 காலையும் முடிச்சு இப்படி தூக்குறான், தூக்கி டப்புன்னு விட்டுறான், அது தப்புக்கு கீழே விழுது. அப்புறம் என்ன பண்றான், அப்படியே தூக்கி இந்த ஹிப்பு பக்கம் அப்படியே தூக்கி இப்படி பிடிச்சிக்கிறான். இந்த ஹிப்பு பக்கம் தூக்கி பிடிக்கும் பொழுது என்ன பண்றான், பாதி தண்ணியில முழுகி இருக்குது. முழுகும் போது என்ன பண்ணுது தெரியுங்களா, இப்ப கையை பிடிச்சி தூக்கி விட்டா, காலை தூக்கி விட்டு விட்டா, இப்படி ஹிப்ப தூக்கி விட்ட கையையும் காலையும் சேர்த்து அடிக்குது. கை அடிக்குது, கால் அடிக்குது, கை அடிக்குது, கால் அடிக்குது. இப்படியே வச்சிருந்துட்டு விட்டுறான். பார்த்தா தண்ணியில கையும் காலையும் அடிச்சுக்கிட்டு அது மகுது. இது ஒரு மாசம் அந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. தண்ணியில தூக்கி போட்டு தண்ணியில தூக்கி போடுறானே, ஒண்ணுமே தெரியாது இந்த குழந்தைங்களை தண்ணீரை தூக்கி போடுறானே, இந்த நீச்சலை கத்து கொடுக்குறானே. என்ன காரணம்? எதுக்குங்க நீச்சல் கத்துக்கிறதுக்காக? சரி, எதுக்கு நீச்சல் கத்துக்கணும்? என்றாவது வாழ்க்கையில எதிர்காலத்துல நீர்ல மாட்டிக்கொள்ள வேண்டிய சிக்கல் வருமானால் அந்த பெரும் வெள்ளத்திலும் இந்த பேராபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நீச்சல் உதவுங்கிறதுக்காகத்தான் இந்த குளத்துல ஒரு செயற்கையான ஒரு ஆபத்தை உண்டு பண்ணி அந்த ஆபத்திலிருந்து விடுபடுவதற்கான நெறியை கத்துக் கொடுத்து பேராபத்திலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள ட்ரெயின் பண்ணுவது போல இறைவன் செயற்கையாக இந்த மாயாமலத்திலிருந்து இந்த உடம்பு கருவிகளை எல்லாம் கொடுத்து இதுல நீச்சல் அடிச்சு இதை வெல்லுவதற்கான ட்ரைனிங் கொடுத்து இதுல வென்ற பிறகு அந்த வல்லமை கொண்டு ஆணவம் என்கிற ஒன்றை வெல்லுவதற்கான வாய்ப்பை அவன் உண்டாக்கி தருகிறான் ஆன்மாக்களுக்கு. அதுதான் உண்மை. அப்ப தண்ணிக்குள்ள தள்ளி விடுறது பார்க்கும் பொழுது அது ஒரு தீய செயல் போல நமக்கு தெரியும். என்ன இப்படி பிடிச்சி தள்ளி விட்டாரா, நோக்கம் என்ன, குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடு. அது போல இந்த கருவிகரணங்களை மாயாமலத்தில் நம்மை பிணிப்பதற்கான காரணம் ஆணவம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய, நீங்க அவர் உதவிதான் செஞ்சிருக்கிறாருங்கிறத பாருங்க. நாம என்ன கேட்கிறோம், இது வேதாந்தி கிட்ட இது பிரம்மம் தானே, ஆமா. இந்த மாயாமலம்னு தானே இதை சொல்ற, ஆமா. இதுல இருந்து தானே நீங்களும் நீ சொல்ற, ஆமா. இதோட சேர்ந்தா தானே இது பாக்குது, கேக்குது, பெருமாளை பாடுது, இறைவனை வணங்குது, கோயிலுக்கு போகுது, நல்ல விஷயங்களை சொல்லணுங்குது. எல்லாமே இது சேர்ந்தாதானே நடக்குது. என்னைக்கா தூக்கத்துல வழிபாடு நடத்திருக்கோமா? ஒருத்தர் இப்படிதான் ரொம்ப அற்புதமா ஒரு சொற்பொழிவாளர் நடத்திட்டே இருந்தார். முன்வரிசையில இருந்து அப்படியே உண்மையிலே போயிட்டார். உன்னை இவர் என்ன பண்ணார், என்னடா முன்வரிசையில் கடைசியில ஒரு இதுக்காவது ஒரு கட்டிசிக்காக கடைசி வரிசையில உட்கார்ந்து தூங்கினாலும் பரவாயில்ல, முன்வரிசையில உட்கார்ந்து தூங்குறாரு. ஐயா உங்களை தான் ஐயா அப்படின்னாரு. அவர் உடனே அப்படி முடிச்சார். என்னங்க ஐயா முன்வரிசையில்? இல்லைங்க, நீங்க சொன்ன கருத்துல நான் தியானத்துல ஆழ்ந்து இருந்தேன். அவர் தியானத்துல ஆழ்ந்து இருந்தேன். கருவிகரணங்கள் இருந்தா தான் பார்க்க முடியுது, கேட்க முடியுது, எல்லாம். கருவிகரணங்களை விடுபட்ட பிறகு ஆன்மா அனுபவத்திலிருந்து விடுபடுகிறது. இறைவன் பேரை கூட சொல்ல முடியலையே, இறைவனை நினைச்சு கூட பார்க்க முடியலையே.
இல்லையே. அதனாலதான் ஒருத்தர் சொன்னார், நீ எனக்கு உறக்கம் தரதை பத்தி கூட இல்ல, தூக்கம் தரதை பத்தி கூட இல்ல, எனக்கு ரொம்ப வருத்தமா என்ன இருக்குன்னா அந்த உறக்கம் தூக்கம் வந்துருச்சுன்னா உன்னை நினைக்காம இருக்கிறனே, அதுதான் எனக்கு வருத்தமா இருக்குது. நீ உறக்கத்திலையும் தூக்கத்திலையும் எனக்கு நீ உன்னை தொடர்பு கொள்றதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லிக் கொடுன்னு ஒரு ஞானி கேட்கிறார். ஏன்னா விழித்துக் கொண்டு இருக்கிற பொழுதெல்லாம் நாம இன்னும் கொஞ்சம் சேஃபாவே இருக்கிறோம். அதாவது ஓரளவாவது இறைவனை நினைக்கிறோம், இறைவனை வழிபடணும்னு இந்த இறை வழிபாடு உள்ளவர்கள் எல்லாம் எண்ணுகிறார்கள். ஐயோ உறங்கிட்டோம்னா அவனை விட்டு பிரிஞ்சிடறோமே என்னன்னு தெரியல. அதனாலதான் அப்பர் சாமி கேட்டார், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா முன்னாடி என் மனத்தே வழுவாதிரு, வழிக்கிற கூடாதுன்னு. ஏன்னா நினைவு இருக்கிற வரைக்கும் கெட்டியா பிடிச்சிருப்போம், நினைவு தப்பிச்சுன்னா எப்படி பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அவன் பிடிச்சாதான் உண்டு. அதனாலதான் சொல்றாரு, நான் விடுவேன் ஆனா நீ என்ன விட்டுறாத, உன்னை விடுவது என்பது எனக்கு இயல்பு, ஆனால் என்னை விடாமல் பற்றிடுவது என்பது உன்னுடைய இயல்பு. இன்னும் அருமையா சொல்லுவார், என் கடன் பணி செய்து கிடப்பது. அதுக்கு முன்னாடி சொன்னார், நின் கடன் அடியேனையும் தாங்குதல். ஏன் இயல்பு என்னன்னா பணி செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பணி செய்ததனுடைய விளைவினாலே நான் உன்னை விடக்கூடிய வாய்ப்பு நிகழ்ந்தாலும் நிகழும், விட்டுருவேன். ஆனா நீ என்ன விடக்கூடாது, அடியேனையும் தாங்குதல். அது இந்த பாட்டுல சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், இந்த உருவம் வடிவம் என்று சொல்லக்கூடியவைகள் எல்லாம் எப்பொழுது நீங்குகிறது என்று சொன்னால் சீவன் சிவத்துள் அடங்குகிற பொழுது நீங்குகிறது. எனவே சீவன் சிவத்துள் அடங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வடிவம், இந்த பெயர், இந்த குறி இவைகள் எல்லாம் வந்து சேர்கின்றன. எனவே சீவன் தன்னுடைய இந்த இத்தனை குறியீடுகளையும் இழந்த பிறகு அது சிவமாகவே நிற்கும். இப்ப சிவமாகவே நிற்கும்னா சிவம் ஆகாது. அது ரொம்ப தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வயிற்று வலி ஒருத்தனுக்கு டாக்டர்கிட்ட போறான், எனக்கு வயிற்று வலி இருக்கு. அப்படியா, இத்தனை நாள் 3-4 மாசமா வலிக்குது, நல்ல உணவு உண்ண முடியல, நல்லா சாப்பிட முடியல, ஒரு இடத்துக்கு போக முடியல, ஒரு இடத்துக்கு வர முடியல, அவ்வளவு கஷ்டப்படுறேன் டாக்டர். சரி நான் வைத்தியம் பண்றேன், நீங்க கவலைப்படாது டாக்டர், நம்பலாமா, நீயும் அச்சமே படாது, நான் இப்ப நான் எப்படி இருக்கிறேன் அது மாதிரி உங்களை நான் ஆக்குறேன், என்ன போலவே உங்களை நான் ஆக்குறேன், நீங்க கவலைப்படாது, நிச்சயமா டாக்டர் நிச்சயமா. சரின்னு சொல்லிட்டு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாரு, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கினார், சாப்பிட்டாரு. 3 மாசம் இவர் சொன்னபடியே, மருத்துவர் சொன்னபடியே நடந்துகிட்டார். 3 மாசம் வயிற்று நோய் முழுவதும் நீங்கிச்சு. நேரா வைத்தியரை பார்க்க வந்தார், எப்படி இருக்கீங்க அப்படின்னாரு. என்னங்கிறீங்க, நல்லா சாப்பிடுறீங்களா இல்லையா, சாப்பிடுறேன். நல்லா தூங்குறீங்களா, தூங்குறேன். வயிற்று நோய் இல்லையே, இல்ல. நல்லா போறீங்க வரீங்கல்ல, எல்லாம் போறேன். அப்புறம் என்ன ரொம்ப குறை இருக்கிற மாதிரி, இல்ல டாக்டர் நீங்க என்ன இருந்தாலும் ஒரு பொய் சொல்லிட்டீங்க, என்ன உங்களை மாதிரியே ஆக்குறேன்னு என்ன சொன்னீங்கல்ல, ஆமா. என்ன மாதிரியே சாப்பிடுறீங்கல்ல, ஆமா சாப்பிடுறேன். என்ன மாதிரியே தூங்குனீங்க இல்லையா, ஆமா. என்ன மாதிரி பிரிஸ்கா இருக்கீங்களே, ஆமா. எல்லாம் உங்களை மாதிரி இருக்கு டாக்டர், ஆனா உங்களை மாதிரி என்னால வைத்தியம் பார்க்க முடியல. நோயாளி மருத்துவர் போல ஆக வேண்டும் என்றால் மருத்துவரை போல உடல்நலம் பெறலாமே தவிர அவரும் மருத்துவர் போல மற்றொரு நோயை தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்றுவிட முடியாது. அதுபோல சீவன் சிவமாக ஆதல் என்று சொன்னால் சிவனுடைய பெருங்கருணை திறத்திலே பேரானந்தத்தை தூக்கலாமே தவிர சிவன் போல அத்தனை ஐந்தொழில்களையும் செய்ய முடியாது என்பதுதான் சைவத்தினுடைய அடிப்படை. என்னைக்கு இருந்தாலும் சீவன் சிவம், சீவன் தான் சிவன், சிவன் தான். இது சைவத்தினுடைய அடிப்படை கொள்கை. கொஞ்சம் சமரச சுத்த சன்மார்க்கம் வேறுபடும் இங்க. ஏன்னா சைவத்தினுடைய அடிப்படை நிலை என்னன்னா, இருமாந்து இருப்பன்கோலோ சிறுமான் ஏந்திதன் சேவடிக்குள் எருமாந்து இருப்பன்கோலோ, அந்த திருவடியின் கீழ் இருத்தல். அந்த இருத்தல்ங்கிறது ஒரு நிலை. காரைக்கிழமையார பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாங்களா அவங்க, இரபாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அரவாணி ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். அன்பு வேண்டும். என்ன அன்பு? இன்ப அன்புனர். அன்பு என்பது இன்ப அன்பு. நாம உலகத்திலே கொள்ளுகிற அன்பு எல்லாமே இன்பமா இருக்கணும்னு நினைச்சிடாதீங்க. சில இது துன்பம் தருகிற அன்பாவும் இருக்கும். அன்பு வைப்போம், அந்த அன்பினாலே விளைவது துன்பமா இருக்கும். ஆனால் ஈசன்பால் வைக்கிற அன்பினாலே விளைவது இன்பம். இன்ப அன்பு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார். பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். நாமெல்லாம் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம், உன்னை மறவாமை வேண்டும் கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறோம். அதனாலதான் நமக்கு எல்லாம் மறக்காம சிவன் நினைவு இந்த பிறவில வந்திருக்குது இல்லீங்களா? மறந்து போயிருப்போம்.
எல்லாருமா வராங்க சிவனை கேட்கணும்ட்டு. எத்தனை பேர் யாருப்பா அவருன்னு கேக்குறான். அதுக்கெல்லாம் ஆள் இருக்கு. யார் அதுன்னு கேக்குறான். கேட்கிறவன் வெளியாள் இல்ல, நம்மாலே கேக்குறான். யாருப்பா காரைக்காலம் பேரு, யாரு தெரியான சம்பந்தம் அப்படின்னு கேட்கிறாங்களே இருக்கிறான். அப்படி தொடர்பு இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உனை என்றும் மறவாமை வேண்டும். நாம எப்ப நமக்கு நினைப்பு வந்ததுங்கிறதுல வேறுபாடு இருக்கும். காரைக்காலமேருக்கு பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே வந்துருச்சான். முதல்ல பேசினதே நமச்சிவாயம் அப்படின்னு தான் அந்த குழந்தை பேசிச்சான். 2.5 வயசு 3 வயசுல பேச்சு ஆரம்பிக்கும் போதே காரைக்காலமேருக்கு முதல்ல சொன்னதே சிவாய நம நமச்சிவாயம் அப்படின்னு. நான் உன் பேரத்தானே சொன்னேன். பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் உன் திரு நாமமே பேசி உன் பேரத்தானப்பா சொன்னேன் அப்படின்னு எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உன் பேரை சொல்லிட்டு இருக்கேங்கிறாங்க அந்த அம்மா. அப்படி நாம பார்க்கும்போது நாம எப்பயில இருந்து சொல்ல ஆரம்பிச்சோம், எப்ப அவரை வணங்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு நாம ஒரு செல்ஃப் ஆடிட் அப்படி போட்டோம்னா சரி இந்த வயசுல இருந்தா உண்மையிலேயே நாம வணங்க ஆரம்பிச்சோம். இந்த வயசு அப்படி பார்க்கும்போது ஒருத்தருக்கு 15 வயசு, ஒருத்தருக்கு 20, ஒருத்தருக்கு 25, ஒருத்தருக்கு 30 வயசு, ஒருத்தருக்கு 40, ஒருத்தருக்கு 45. இப்படி பாத்தீங்கன்னா அந்த வேறுபாடு இருக்கு. எல்லாருமேவா 5 வயசுலயே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே 10 வயசுலயே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இல்ல, கொஞ்சம் வேறுபாடு வந்துட்டே இருக்கு என்று சொல்லி இந்த பாடலுடைய விளக்கத்தோடு இன்றைய தினம் அடியை நிறைவு செய்து திருமூலருடைய குருவருளும் சிவபெருமானுடைய திருவருளும் நிறைந்து அனைவருக்கும் விளங்குவதாக என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.